அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி மாவுலேயே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி கடையில் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு பரோட்டா, அதுவும் நம்ம கோதுமை மாவுலேயே வந்துட்டு எப்படி செய்யலாம் ஈஸியான ஸ்டெப்ஸில் அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கோதுமைனாலும் எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுத்து திரிச்சிருந்தீங்க பியோர் கோதுமைனாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா அப்படின்னாலே போதும். ஒரு டேபிள் ஸ்பூனே ரொம்ப அதிகம்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய், சர்க்கரை, உப்பு எல்லாமே அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். நான் இன்றைக்கி சர்க்கரை எடுத்திருக்கேன். தயிர் இல்லை அப்படிங்கிறதுனால தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். தயிர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகும். மைதா மாவுலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறிடுச்சு அப்படின்னாலே எவ்வளோ இழுத்தாலும் ஜவ்வு மாதிரி நல்லா இழுக்கும். கோதுமை மாவில் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, நம்ம பிசைகிறது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக தயிர் யூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனு. தயிர் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. கடைசியில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணுறதுக்காக கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய், ஒரு டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக நம்ம கையில் எடுத்து மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு ஒட்டி இருக்கிறது எல்லாமே ஒன்று சேர்றதுக்காக லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மாவு பிசைஞ்சாச்சு. டைம் ரொம்ப எடுத்துக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இது ரொம்ப அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஏதாவது குருமா செய்கிறோம் அப்படின்னா அந்த டைம் போதும், ஒரு 20 மினிட்ஸே போதும் ஊறுறதுக்கு. இப்போ ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் ஒட்டலை, மேலே தான் ஒட்டாது, உள்ளே கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். நல்லா மாவை உருட்டிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எவ்வளோ எடுப்போமோ அவ்வளோ எடுத்தாலே போதும். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை தேய்க்க போகிறோம். நல்லா உருட்டிக்கணும். அந்த அளவுக்கு ஒட்டலை பார்த்தீங்களா? நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கும் போதும் அதிகமாக எண்ணெய் சேர்த்து போகிறது கிடையாது, கோதுமை மாவு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பச்சரிசி மாவு. இதுதான் ஹைலைட்டே. நம்மளுக்கு அந்த லேயர்டாக வர்றதுக்கு, கிறிஸ்பியாக வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா போதும். வீட்டில் அரைச்சது தான் கிடையாது, நம்ம கடையில் வாங்கின பச்சரிசி மாவும் போதும். இப்போ இந்த 2 மாவு வச்சு தான் நம்ம பரோட்டா செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம மாவை நல்லா உருட்டிக்கலாம். உருட்டி மாவு டஸ்ட் பண்ணி தான் தேய்க்க போகிறோம், எண்ணெய் தேய்க்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ங்க. நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். தண்ணியும் சர்க்கரையும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக. தயிர் சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். தயிர் இருந்துச்சுன்னா தயிர் சேருங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தேய்க்கணுமோ அந்தளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம லாங்கிட்யூட்லாம் எந்த சைடு ரொம்ப லாங்காக இருக்கோ அந்த சைடு கட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த லேயரே நம்மளுக்கு கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, அதை நல்லா தேய்ச்சி அந்த இடையில எல்லாம் போகிற மாதிரி பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்துருங்க, தனித்தனியாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை உருட்டிக்கலாம். ஸோ இதில் நம்ம எண்ணெயே சேர்த்தலை, இது வரைக்கும் நம்ம சேர்த்தலை. இப்போ நல்லா உருட்டி நம்ம இழுத்து, நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்கு, நல்லா இழுத்து நம்ம வந்து ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும், பரோட்டா மாதிரி ஆயிரும். இப்போ இன்னொன்று வந்து பாருங்கள், ரொம்ப நைஸாக தேய்ச்சேன், அதனால் கொஞ்சம் ஒட்டி இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லேயர்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுலேயும் மேலே ஒரு பிஞ்ச் வந்து பச்சரிசி மாவு தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான எண்ணெய் வந்து இதில் ஊற்றி, அது மட்டும் நம்ம சப்பாத்தி எல்லாமே வந்து பரோட்டாவாக தேய்க்கிற வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும், அந்தளவுக்கு ஊறினா போதும். நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இருந்தால் போதும். இப்போ வந்து எல்லா பரோட்டாவும் நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ இதை நான் வந்து பரோட்டா போடுறதுக்கு முன்னாடி எப்படி தேய்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து மாவு அப்ளை பண்ணணுன்னு கிடையாது, ஏன்னா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கோம், அந்த பச்சரிசி மாவும் இருக்கும். இது நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிங்கனாலே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். திருப்பி போடணுன்ட்டு வேண்டாம், திருப்பி மட்டும் போட வேண்டாம், அப்போ தான் அந்த லேயர் எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். திருப்பி போடாமல் நீங்கள் அப்படியே வந்து எந்த சைஸுக்கு உங்களுக்கு பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, சைடில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லேயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அடுப்பில் நல்லா காய வச்சு நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி போடுங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். இது வந்து சிம்மில் தான் வந்து வேகணும், அப்போ தான் வந்து நல்லா வேகும், கருகாமல் டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பரோட்டா எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அடிச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கணும், அதனால் 2-3 ஒட்டுக்காக வச்சு அடிங்க. லேயர்லாம் பாருங்கள் அப்படியே தான் வரும் நம்மளுக்கு, பரோட்டாவில் இருக்கிற மாதிரியே. கோதுமையில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தி. நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வீட்லேயே வந்து பரோட்டா ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான், கம்மியான எண்ணெய் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.